ஹாய் டூட்ஸ். பறவையே எங்கிருக்கிறாய். யுவன் சங்கர் ராஜா தன்னோட இசை மூலமாக உருவம் கொடுத்து, அந்த உருவத்துக்கு நாமுத்துக்குமார் தன்னோட வரிகளால் உயிர் கொடுத்து, இளையராஜா தன்னோட குரலால் இந்த உலகத்தில் பறக்க விட்ட அந்த பறவையை தேடின ஒரு பயணம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா இந்த பயணத்தில் நீங்களும் என் கூட வர போகிறீங்க. வாங்க போகலாம். நிஜமாக தான் சொல்கிறேன். ஒவ்வொரு பாட்டும் வெறும் பாட்டாக மட்டுமே கேட்டுட்டு அதை கடந்து போயிடுவோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நமக்கே தெரியாமல் அந்த ஒவ்வொரு பாட்டுக்குள்ளேயும் இருக்கிற அந்த எமோஷன்ஸும் வழியும் நமக்குள்ளே ஊடுருவி போயிட்டு தான் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பார்த்த அந்த ஒரு நாளில் சாங் மாதிரி, ஒரு வேளை அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா ஐகார்டில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். அந்த மாதிரி இந்த பாட்டும் இதுக்குள்ளே பல ஆயிரக்கணக்கான எமோஷன்ஸை தனக்குள்ளே உட்கொண்ட பாட்டு தான் இந்த பறவை எங்கே இருக்கிறாய். உதாரணத்துக்கு இந்த பாட்டை கேட்கும்போது நம்மளே அறியாமல் ஒரு வித வலி, ஒரு ஏக்கம் கலந்த ஒரு வலி நமக்குள்ளே ஊடுருவி போகிறத தவிர்க்க முடியாதது. அதுக்கு காரணம் இளையராஜாவோட வாய்ஸாக இல்லை நாமுத்துக்குமாரோட லிரிக்ஸா இல்லை யுவனோட மியூசிக்கான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா மூணுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. இதில் ஏதாச்சும் ஒன்று இல்லைன்னா கூட இந்த பாட்டுக்கு இவ்வளோ உயிர் வந்திருக்குமான்றது சொல்ல தெரில. இந்த பாட்டில் இருக்கிற எமோஷன்ஸ் எப்போ நமக்கு புரிய வரும் அப்படின்னா, நம்ம பழக்கப்பட்டிருப்போம். ஒரு குறிப்பிட்ட ஒரு உதாரணத்துக்கு இப்போ நைட்டு நம்ம 8 to 9 டெய்லி நமக்கு பிடிச்சவங்களோட சேட் பண்ணிட்டோ ஃபோன் பண்ணிட்டோ இருந்திருப்போம். திடீர்னு ஒரு கட்டத்தில் அவங்க இல்லை அப்படின்னு தெரிஞ்சவுடனே அந்த குறிப்பிட்ட டைம் வரும்போது நமக்கே தெரியாமல் ஒரு வித சோகம் உருவாகும். அப்படி அந்த சோகம் உருவானாலும் சொல்கிறவும் முடியாது, வெளியே குறிப்பிட்ட ஆள்கிட்டையும் பேசவும் முடியாது. அப்படின்னும் போது அந்த சோகம் ஒரு வித கோபமாக மாறும். அந்த கோபம் சுற்றி இருக்கிற எல்லார் மேலேயும் எரிச்சல் உண்டாக்கும். அந்த எரிச்சல் நம்மளை ஒரு அப்நார்மல் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடும். ஆனால் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சொல்ல முடியாத சோகம்தான். அப்படி இருக்கிற நிலமையில் அந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இந்த பாட்டு கேட்டோம் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற அந்த எல்லா சோகத்தையும் உடைச்சி கண்ணீராவோ கண்டிப்பாக வெளியேற்றிடும் இந்த பாட்டு. பொதுவாக இந்த தமிழ் சினிமாவில் பாட்டுங்கிறது வெறும் காட்சிகளை நகர்த்துறதுக்கும் காலத்தை ஓட்டுறதுக்கும் மட்டுமே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த பாட்டு இதுக்கான கதையை இதுவே சொல்லும். ஒரு 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 தேடல் ஒரு பயணம் இருக்கிற ஒரு பாட்டு. 5 to 6 நிமிஷம் இதுதான் மோஸ்ட்டாக எல்லா பாட்டோட லென்த்தும். ஆனால் இந்த ஒரு பாட்டோட லென்த்து 17 நிமிஷம். ஏன்னா இதுக்கான பயணத்தையும் இதுக்கான நேரத்தையும் அந்த பாட்டு அதுவாகவே எடுத்துக்கும். தன்னை விட்டுட்டு போன காதலியான ஆனந்திக்கிட்டேருந்து வந்த ஒரு மொட்டை கடுதாசியை வச்சுக்கிட்டு பிரபாகர் பாச தெரியாத ஒரு ஊருக்குள்ளே அவளோட காதலியை தேடி போகிற ஒரு வலிமிகுந்த ஏக்கம் விழுந்த ஒரு பயணம்தான் இந்த பறவையை எங்கே இருக்கிறாய். ஒரு காதலன் அவளோட காதலியை தேடி போகிற மாதிரி பாட்டு தமிழ் சினிமாவில் நிறையா வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பாட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நிறையா பாட்டு வந்திருக்கலாம். காதலன் தன்னோட காதலியை தேடி போகிற மாதிரி இருக்கிற பாட்டில் எல்லாத்துலேயுமே சீன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாகவும் ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாகவும் தான் இருக்கும். அவங்களோட அந்த ஒரு மகிழ்ச்சியை பிரதிபலிக்கிற மாதிரி தான் அந்த காட்சிகள்லாம் இருக்கும். ஆனால் இந்த பாட்டில் மட்டும்தான் சுற்றி பார்த்திங்கன்னா பாலைவனம், ஒரு ட்ரையாக ஒரு அந்த சீன்ஸே நமக்குள்ளே நம்மளே அறியாமல் பார்க்கும்போது ஒரு ஏக்கத்தையும் பாரத்தையும் நமக்குள்ளே கொடுக்குற மாதிரி மேக் பண்ணியிருப்பாங்க இந்த விசுவல்ஸே. தன்னோட வாழ்நாள் முழுக்க தனக்கு வந்த 3 லெட்டரை தன்னோட உடல் மாதிரியும், அதில் அவளோட ஆனந்தி எழுதின அந்த 3 வரியை அவனோட உயிர் மாதிரியும், இன்னும் சொல்லணுன்னா லெட்டர் எழுதுறங்கிறதையே ஒரு ரிச்சுவல் மாதிரியும் நினச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு மனிதன் தான் நம்ம பிரபாகர். சாகிறதுக்கு முன்னாடி லெட்டர் எழுதுறது ஒரு சடங்கு. Writing a letter to someone before killing yourself is something like a ritual. But நான் யாருக்கு லெட்டர் எழுத? இந்த உலகத்தில் உன் பேரை விட ஒரு பொருத்தமான பேர் கிடைக்கவா போகுது ஆனந்தி. You're a divine piece of God. பிரபாகர் இப்படி இருக்க, ஆனந்தியோ தன்னோட அட்ரஸ் கூட எழுதாமல் மொட்டை கடுதாசியாக தன்னோட முடிவை பற்றி எதுவுமே சொல்லாமல் ஒழுங்காக கூலி அந்த சாக்ஸை துவச்சி போடு அப்படின்னு ஒரு குழந்தைக்கு லெட்டர் எழுதுகிற மாதிரி எழுத ஒரு பொண்ணு தான் ஆனந்தி. தன்னை விட்டுட்டு போன பிறகும் லெட்டரில் கூட ஒழுங்காக எதுவும் பேசாமல் ஒரு மொட்டைக்கடுதாசி அனுப்பின ஒரு பொண்ணை பார்த்தா நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு அதை கிழிச்சு போட்டு போய்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த லெட்டர் கூட, அந்த 3 வரி லெட்டர் கூட நம்ம பிரபாகருக்கு கடல் மாதிரி தெரியுதான். அதுக்கு காரணம் அந்த கடிதம் இல்லை, ஆனந்தி மேலே பிரபாகர் வச்சுருக்கிற காதல். அதை தான் கவிஞர் சொல்கிறாரு, நீ போட்ட கடிதத்தின் வரிகள் கடலாக, அதில் மிதந்தேனே பெண்ணே நானும் படகாக. எப்படி அந்த 3 வரி ஒழுங்காக கூலி சாக்ஸை துவச்சி போடுன்னு சொன்ன அந்த 3 வரி பிரபாகருக்கு கடல் மாதிரி தெரியுதான்.
அதனால தான் ஊர் பேர் தெரியாத பாச தெரியாத ஊருக்குள்ளே கூட அந்த கடலில் ஆனந்தியை தேடி பயணப்படுறாரு பிரபாகர். சரி, தன்னை விட்டு பிரிஞ்சு போன தன்னோட காதலியை ஊர் தெரியாத பாச தெரியாத ஊருக்குள்ளே போய் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்ச பிறகு ஆனந்திக்கிட்ட பேசுவான் தன்னோட காதல் ததும்ப பேசுவான். ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னோட எல்லா வார்த்தைகளும் தீர்ந்த பிறகு அப்போ அவனோட காதல் குறைஞ்சிருமா என்ன? இல்லை. அதை தான் கவிஞர் சொல்கிறாரு, கதை பேசிக்கொண்டே வா காற்றோடு போவோம், உரையாடல்கள் தீர்ந்தாலும் உன் மௌனங்கள் போதும். வார்த்தையே தேவையில்லையா அவனோட காதல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, வெறும் மௌனமாக இருந்தாலே போதுமா? அவன் கூட ஆனந்தி பிரபாகர் கூட இருந்தாலே போதுமா அவனோட காதல் உயிரோடு இருக்கிறதுக்கு? எனக்கு நாமுத்துக்குமார் ஏன் பிடிக்கும் அப்படின்னா, பொதுவாக எல்லா கவிஞர்களும் ஒரு காதலன் காதலிக்கு என்ன சொல்லுவான் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே பத்தாது, எதுவுமே உனக்கு போதாது அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பிடிச்சிட்டு வரேன், மேகத்துலேருந்து எடுத்துகிட்டு வரேன், நட்சத்திரத்தை பிடிச்சி தரேன் அப்படின்னு தான் சொல்கிற கவிஞர்களையும் காதலர்களையும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே நாமுத்துக்குமாரும் பிரபாகரும் தான் நார்மலான ஆளுங்களிலேயே. அதுக்கு நேர்மாறாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே வேணாமா, இந்த மனுஷங்க கூட வேணாமா, ஆனந்தியும் பிரபாகரும் இந்த புல்லும் பூண்டும் பறவையும் மட்டும் இருந்தாலே போதுமா, இந்த உலகம் ரொம்ப அழகாக இருக்குமா? ஏன்னா இந்த இடத்துல அழகுன்னு சொல்ல வர்றது அந்த உலகத்தில் பிரபாகரோட ஆனந்தியை. அதுதான் கவிஞர் சொல்கிறாரு, இந்த புல் பூண்டும் பறவையும் நாமும் போதாதா, இனி பூலோகம் முழுதும் அழகாய் போகாதான்னு. இப்படிலாம் எழுதி இந்த பாட்டெல்லாம் பாடி மியூசிக் போட்டு என்னை நைட்லாம் தூங்க விடாமல் பல நாள் திட்டிருக்கேன் அவங்கள. போயாயோ, காசு இருக்கிறவனுக்கு தான் இன்றைக்கி காதல் கிடைக்குன்ற நிலைமையிலையும் காசுக்கும் காதலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஏழையாக இருந்து காதலிக்கிறதுலாம் ஒரு சுகமே இருக்குன்னு இந்த படத்தில் பிரபாகர் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி பிரபாகரை பார்த்து நானும் புரிஞ்சுக்கிட்டேன், பிரபாகர் ஆனந்தியை பார்த்து நானும் பொய், உண்மையை மறைச்சி அந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு சொல்கிற பொய்க்கும் நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்கிற பொய்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இந்த மாதிரி பொய்க்குள்ளே இருக்கிற உண்மையும் பொய் சொல்கிறதுல இருக்கிற காதல்லையும் பொய்யில் இருக்கிற அழகையும் ராஜா ஹை பிச்சில் ஏழை காதல்னு ஆரம்பிப்பாரே, ஐயோ சுருகும். போதை சிம்பிளாக சொல்லணுன்னா அதான் போதை. மரணங்களை மட்டுமே பார்த்துட்டு வந்த பிரபாகரோட வாழ்க்கையில் தன்னோட காதலி ஆனந்தி ஒரு கட்டத்தில் கடவுளாக மாறுவா. அந்த காட்சி ஒன்று இருக்குங்க. ஐயோ, அந்த காட்சியை எப்போ பார்த்தாலும் ஒவ்வொரு வாட்டி பார்க்குறப்பையும் மனசுக்குள்ளே இனம் புரியாத ஒரு சோகம், கோபம், கவலை, சந்தோஷம்னு எல்லாம் போட்டு சேர்ந்து தாக்கும். அந்த சீன் அதை பற்றி நான் சொல்கிறத விட நீங்களே என்னடா பறவையே இங்கே இருக்கிற ஒரு பெயின்ஃபுல் ஜேர்னின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற லவ்வை மட்டுமே, அவங்களுக்குள்ளே இருக்கிற நல்லதை மட்டுமே சொல்கிறியே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சொல்கிறேன், என்ன தான் ஆனந்தி போட்ட லெட்டரை ஒரு கடல் மாதிரி நினச்சி அதில் பயணப்பட்டு 2000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி 2 நைட்டு தூங்காமல் பாஷை தெரியாத ஊரில் கண்டு பிடிக்க முடியாதுன்னு சொன்ன பொண்ணை கண்டுபிடிச்சி நம்ம பிரபாகர் ஆனந்தி முன்னாடி போய் நின்னாலும் ஆனந்தி சொன்னது என்னவோ, பிரபாகருக்கு கிடைச்சது என்னவோ இதுதான். இது மூலமாக நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, என்ன தான் நம்ம பார்த்து வளர்த்த பறவையாக இருந்தாலும் சரிங்க, ஒரு தடவை நம்மளை விட்டு பிரிஞ்சு பறந்து போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன தான் 7 கடல் 7 மலை 7 கண்டம்னு தாண்டி போய் அதை காப்பாற்றி நம்ம கையிலேயே வச்சுக்கலான்னு ஆசைப்பட்டாலும் ஒரு தடவை பறந்த பறவை பறந்தது தான், அதுக்கப்புறம் அது நமக்கு சொந்தமே கிடையாது. இது இந்த பாட்டுக்காகவோ ஆனந்திக்காகவோ பிரபாகருக்காகவோ மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லார் லைஃப்லேயும் அப்படி தான். ஒரு தடவை நம்மளை விட்டுட்டு போனவங்க என்ன தான் அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணாலும் விட்டுட்டு போனது தான். நம்மளை விட்டு மாறினவங்க, நம்மளை மறந்தவங்க, மாறினது தான், மறந்தது தான். நிஜமாக தான் சொல்றியா?